5.1ல என்ன சொல்கிறாங்கன்னா மீனிங் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். மீனிங் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனா வேறு எதுவும் கிடையாது. ஒரு ஃபிசிக்கலான மூமெண்ட், அது கூட்ஸோட மூமெண்ட் ஆகட்டும், இல்லை ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட மூமெண்ட் ஆகட்டும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துலேருந்து ஒரு ஃபிசிக்கல் மூமெண்ட்டு நடக்கிறதுக்கு பேர் தான், ஆக்டிவிட்டிக்கு பேர் தான் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து ஆக்சிலரிஸ் ஆஃப் ட்ரேட் டு ட்ரேடும்பாங்க. ஆக்சிலரிஸ்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆணி அதாவது ஒரு புல்லக்காட் இருக்குனாக்கா அந்த புல்லக்காட்டில் இருக்கிற அந்த வீலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அச்சாணின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆக்சிலரிங்கிறது அந்த ஈக்குவலுக்கு அந்த அச்சாணிங்கிற வார்த்தைக்கு ஈக்குவலான ஒரு மீனிங். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் இருந்தாக்கா எந்த ஒரு பிஸ்னஸும் கிடையாது. இது வந்து நிறைய இண்டஸ்ட்ரிக்கு ரா மெட்டீரியல்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சப்ளை பண்ணுறதுக்கும், ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சப்ளை பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகுது இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதே ஆட்டம் இண்டிவிஜுவல்ஸ் அவங்க ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கனாக்கா இந்த டிரான்ஸ்போர்ட் மூலமாக பண்ணுறாங்க. அதே ஆட்டம் இந்த டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்திங்கனாக்கா ரா மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், இல்லை ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு மனிதர் ஆகட்டும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. இதுதான் மீனிங் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். Now 5.2 Importance of transportation. As discussed above, importance removes the distance barrier. Transport removes the distance barrier. Because of it, nowadays goods produced at one place are readily available in the distant place and people move freely throughout the world. Without transport, as well as business units cannot move a single step. Following are the points of the importance of the transport. ஸோ ஏற்கனவே மேலே படித்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொருளாகட்டும், ஒரு மனிதராகட்டும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப ஸ்பீடாக போகிறதுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் ரொம்ப யூஸ் ஆகுது. இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்னாக்கா இன்றைக்கி உலகம் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக வாய்ப்பே கிடையாது. இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனோட இம்பார்ட்டன்ஸ்லாம் என்ன அப்படின்னா, மேக் ரா மெட்டீரியல்ஸ் அவைலபிள் டு மேனுஃபேக்சரர்ஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ். ஸோ இந்த டாப்பிக்கை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது, மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அவங்க ஏதாவது மேனுஃபேக்சர் பண்ணால் அதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது. அந்த ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுனாக்கா அவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கீங்கனாக்கா உங்களுக்கு டிம்பர் தேவைப்படும். டிம்பர்னாக்கா வுட்டு தேவைப்படும். அது வந்து ஃபாரஸ்ட்லேருந்து கொண்டு வரணும் அப்படின்னாக்கா அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணும். அப்போ தான் உங்களுக்கு ரா மெட்டீரியல் கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியும். சோஃபா, சேர், டேபிள்னு ஏதோ ஒன்று பண்ண முடியும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது மேனுஃபேக்சரர்ஸ்க்கு. அப்புறம் மேக்ஸ் கூட்ஸ் அவைலபிள் டு கஸ்டமர்ஸ். இப்போ கஸ்டமர்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் ஒரு ஃபர்னிச்சர் வியாபாரியாக இருக்கீங்கனாக்கா, நீங்கள் ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க, அங்கே டிம்பர்லாம் வாங்கிட்டு நீங்கள் ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ், அதாவது அந்த ரா மெட்டீரியல் வந்து ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸாக பண்ணிவிட்டு உங்ககிட்டே வச்சுருக்க முடியாது. நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணியாகணும், மார்க்கெட்டில் அது சப்ளை பண்ணியாகணும். அதுக்கு உங்களுக்கு கஸ்டமர்ஸ்கிட்ட போய் ரீச் ஆகணுனாக்கா உங்கள் ப்ராடக்ட், அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப முக்கியம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், என்ஹான்ஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இப்போ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னாக்கா மக்களோட வாழ்வாதாரத்தை வந்து மேலே கொண்டு போகுது இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன். எப்படி அப்படின்னாக்கா, மக்கள் வந்து வேலைக்கு வந்து போவாங்க. ஸோ அங்கே போகும்போது அவங்க சம்பாதிக்கும் போது அவங்க வாழ்வாதாரம் கொஞ்சம் மேலே